சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி. வெள்ளரிக்காயும் ரவையும் வச்சு சூப்பரான ஒரு குக்கும்பர் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது டின்னராகவோ எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 3 வெள்ளரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை துருவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அளவு ரவை எடுத்துக்கிறேன். இதோட துருவி வச்சிருக்கிற வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுக்கிறேன். இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த குக்கும்பரில் உள்ள தண்ணியே நல்லா அப்சார்ப் ஆகி ரவை நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதில் சேர்க்குறதுக்காக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கொரகொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அரைச்ச இந்த விழுதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவையோட சேர்த்துக்கிறேன். ரவை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது ஒரு வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம ரவுண்டாக கட் பண்ணும்போது உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்துட்டு இப்போது இட்லி பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் வச்சு நைஃப் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை இட்லி பிளேட்டில் எத்தனை இட்லி குழி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாழை இலையை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். இட்லி பிளேட்டில் கட் பண்ண வாழை இலையை வச்சு மிக்ஸ் பண்ண அந்த ரவையை இதில் வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கிறேன் இட்லி ஷேப்புக்கு. இந்த மாதிரி எல்லா இட்லி குழியிலையும் மாவை எடுத்து வச்சுட்டு தண்ணியும் நல்லா கொதிச்சுட்டு இட்லி பிளேட்டை இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கிறேன். நல்லா வெந்து வந்தால் நம்ம நைஃப் வச்சு இப்படி செக் பண்ணும்போது அதில் ஒட்டாமல் வந்தாலே இட்லி சூப்பராக வெந்துட்டுன்னு அர்த்தம். இந்த வெயில் டைமுக்கு இந்த மாதிரி குக்கும்பர் சேர்த்து இட்லி செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஹீட்டு கொஞ்சம் குறையும். இப்போ இதுக்கு சாப்பிட்றதுக்காக சூப்பரான ஒரு கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றி பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காம மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்தோன்னா சூப்பரான கார சட்னி ரெடி. குக்கும்பர் இட்லியோட இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.